வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படத்துலேருந்து இப்போ வந்து ஒரு மேசிவான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த அப்டேட்டை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜனநாயகன் வந்து நம்ம ஹச்மினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணுறாங்க. இப்போ வந்து என்னென்ன அப்டேட் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நம்ம பாபி டியூயல் நடிச்சிருக்காங்க. அவர் முந்தைய படமான அனிமலுக்கு அப்புறம் இந்த படத்தில் நடிக்கிறாரு. அந்த படத்தில் அவரோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்தது. குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் வேறு லெவலில் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தார். இப்போ அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் இணைஞ்சிருக்கனால இந்த படத்தில் வந்து நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் நம்ம தளபதிக்கும் அவருக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி இருக்குமா, வேறு லெவலில் வந்து நடித்திருக்க மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி நம்ம லியோவில் வந்து நம்ம சஞ்சய் தத்துக்கும் நம்ம தளபதிக்குமான ஒரு வேறு லெவல் ஃபேஸ் ஆஃப் பார்த்தோமோ, அதை விட பயங்கரமான ஃபேஸ் ஆஃப் இந்த படத்தில் இருக்கிறதா வந்து அப்டேட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அவர் அது மட்டும் இல்லாமல் ஆக்டிங்கில் சொல்லவே தேவையில்ல. இப்போ ஒரு ஹியூஜ் சக்ஸஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம தளபதி கூட வந்து இணைஞ்சிருக்காரு. அனிமல் மாதிரி இந்த படம் வந்து அவருக்கான க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது வந்து நம்மளோட பூஜா ஹெக்டே. நம்ம பூஜா ஹெக்டே வந்து பீஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்னதான் பீஸ்ட் படம் வந்து ஒரு ஃப்ளாப் கேட்டகரி மாதிரி சொல்லியிருந்தாலும் நம்ம தளபதியும் நம்மளோட பூஜா ஹெக்டேக்கான பேர் வந்து வேறு லெவலில் இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா அவங்களோட ரொமான்ஸ் போர்ஷன், அதே மாதிரி சாங்ஸு, அரபிக் குத்துலாம் வேறு லெவலில் ட்ரெண்டிங் ஆச்சு. அதே மாதிரி அவங்க இருக்கிற எல்லா படத்துலையும் அந்த ஏதாவது ஒரு சாங் கண்டிப்பாக ட்ரெண்டிங் ஆயிடுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா நம்ம கூலி படத்துலேருந்து இப்போ ரிலீஸ் ஆனத அவங்களோட பாட்டு வேறு லெவலில் பேசப்பட்டுச்சு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆக்டர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கனால இந்த படத்துலேயும் ஒரு வேறு லெவல் காம்பினேஷன் நம்ம தளபதிக்கும் அவங்களுக்கும் வந்து எதிர்பார்க்கலாம். மூணாவது நம்ம பார்க்க போகிறது ஜிவிஎம். நம்ம ஜிவிஎம் வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டராக ப்ளே பண்ணுறதை தவிர்த்து ஒரு ரைட்டராகவும் இந்த படத்தில் வந்து அவர் உதவி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டராக இந்த படத்தில் வந்து அவர் ஒரு பாட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம அவரோட படத்தில் நிறையா படம் பார்த்துருக்கோம். வேட்டையாட விளையாடலேருந்து விண்ணை தாண்டி வருவாயா வரைக்கும் வேறு லெவலில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்லாம் கொண்டு வந்திருப்பார். இந்த படத்துலேயே அவர் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கனால அவருக்கான ஒரு எலவேஷனும் அதே மாதிரி ரொம்ப எமோஷ்னலான ஒரு சப்போர்ட்கான ஒரு சீனையும் கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம தளபதிக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு எமோஷன் சீன்னு சொன்னோன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருந்த நம்ம மெர்சல் படத்தோட அந்த இன்ட்ரோல் பிளாக்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோட்லேயுமே வந்து அந்த இன்ட்ரோல் பிளாக்கில் வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருப்பார். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் அவரோட கடைசி படத்தில் இதெல்லாம் அமையுமான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நம்ம பிரியாமணி அப்புறம் வந்து நம்மளோட நரேன் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் அவங்களோட முக்கியமான கதாபாத்திரமாக தான் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நரேன் அவங்க சூஸ் பண்ணுற எல்லா ஸ்டோரியுமே வேறு லெவலில் இருக்குது. கைதிலேருந்து அவர் வந்து வேறு லெவலில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் எல்லாமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிரியாமணியும் இந்த படத்தில் அவங்களுக்கான ஒரு மேஜர் ரோல் இருக்குன்ற வேறு சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்கெல்லாம் இந்த பாட்டில் இருக்கனால இந்த படத்துக்கு வந்து வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் கேட்பாயிருது. குறிப்பாக நம்ம சொல்லணும்னா நம்ம தளபதியோட ரோலும் வந்து ஒரு சஸ்பென்ஸான ரோலாக தான் இருக்குது. வினோத் வந்து இந்த தளபதிக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்கிற மாதிரி ஒரு வேறு லெவல் கேங்ஸ்டர் ரோல் மாதிரி கொடுத்துருக்காரு. அவர் ப்ரெசென்ட்டில் என்ன தான் பொலிட்டிக்கலாக இருந்தாலும் பேக் ஸ்டோரியில் வந்து ஒரு ரகடான ஒரு போலீஸ் கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காரு. அது நம்ம அடிக்கடி அந்த போஸ்டர்ஸ் அதுலேயே வந்து அவர் வந்து போலீஸ்ன்னு நம்ம எல்லாத்தையும் சொல்லிடலாம். குறிப்பாக அவரோட கேரக்டர் நேம் நமக்கு தெரியும், தளபதி வெற்றி கொண்டான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு பேக் ஸ்டோரி வச்சுட்டு அதை நான் ரிவீல் பண்ணுற அந்த சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். எப்படி வந்து நம்ம தெரியல வந்து அந்த பேக் ஸ்டோரியை பார்த்துட்டு வந்தோமோ அதெல்லாம் வந்து இப்போ எனக்கு வந்து நினைவு கூறுது. அது அவரோட தளபதியோட எல்லா போலீஸ் கதாபாத்திரமும் அவருக்கான ஒரு பெஞ்ச் மார்க்கை தான் க்ரியேட் பண்ணுச்சு. குறிப்பாக சொல்லணும்னா தளபதியோட ஜில்லாவாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் போக்கிரி, அப்புறம் தெரி, இந்த 3 படமே வந்து அவருக்கு வேறு லெவல் சக்ஸஸை கொடுத்துச்சு. அந்த ஒவ்வொரு படத்துலேயும் அவரோட கேரக்டர் நேம் வேறு லெவலில் பேசப்பட்டுச்சு. இந்த படத்துலேயும் அவருக்கான வேறு லெவல் இதை கண்டிப்பாக க்ரோத் பண்ணலாம். கடைசியாக நம்ம அப்டேட்டாக பார்க்க போகிறது நம்ம தளபதியோட ஜனநாயகன் படத்தோட சிங்கிளை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்தோட சிங்கிள் வந்து செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் கோட் படம் ரிலீஸ் ஆகுது. அதை நினைவு கூறுவகமாக இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் சிங்கிள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட் சிங்கிள் வந்து நம்ம தளபதியும் பூஜா ஹெட்டும் இருக்கிற மாதிரி வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஜனநாயகன் படம் நம்ம தளபதியோட கெரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக அமைய நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருந்திருந்தால் நீங்கள் தளபதியோட வெறியனாக இருக்கீங்களா, ஜனநாயகன் படத்துக்கு எவ்வளோ ஈகராக இருப்பீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.